ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் போட்டுவிட்டோம். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த க்ரீப்பர் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு எப்படியானாலும் ஒரு 8 கேட்டாலே எனக்கு பிடிச்சணுன்ற ஐடியாவோடு இருக்கேன். நம்ம ஸ்கெலிட்டன் கிட்டே நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக 2 உல்ஃபும் நம்ம டேம் பண்ண போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட்ஸும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எப்படியானாலும் ஒரு அயன் ஆக்ஸ் தேவைப்படும். அதனால் அயன் ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம ஹவுஸ் கட்டுற வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹவுஸ் கட்டும் போது எல்லாமே எல் ஷேப்பில் தான் கட்டியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறோம். அதனால் அதை ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையும் உடச்சி விட்ருக்காங்க கைஸ். இப்போ உடச்சி விட்டு நம்ம அப்படியே ஒரு நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிக்கலாம். இப்போ அதான் நம்மளோட பிளானு. அதுக்காக தான் இப்போ அயன் ஆக்ஸ் வச்சு உடச்சிட்டு இப்போ நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம அசம்பிள் பண்ணிருக்கோம் கைஸ். இந்த வீடியோக்காகவே நான் கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட ஆஃப்லைனில் ப்ளே பண்ணி வுட்டு எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணேன் கைஸ். என் ஹார்ட் ஒர்க்காக மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 11 பிளாக்ஸ்லாம் எல்லா சைட்லேயும் வைக்க போகிறோம். வச்சுட்டு இன்பிட்வீனில் ஒரு 10 கேப் பிளாக் விட்டுட்டு நம்ம கரெக்டாக அதை வச்சு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ அதுலாம் எண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக 1 2 3 4 10. இப்போ 10th பிளாக்கில் வச்சு நம்ம இதில் 12 போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அடியில் ஒரு டர்ட் பீஸ் இல்லை, நம்ம அதில் டர்ட் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 12 பீஸ் போட்டு ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் குஷனிங் பயங்கரமாக பண்ணுவேன். என் குஷனிங் ஸ்கில்ஸை பார்த்து நீங்கள் அப்படியே ஆச்சரியம் பண்ண போகிறீங்க. இப்போ சொன்னது அப்படியே ஆப்போசிட்டாக நினைச்சு கைஸ். நம்ம குளிச்சது ஒரு இடம், வாட்டர் விழுந்தது ஒரு இடம். பாஸ் நீங்கள் நல்லா கீழே வாட்டர் குஷனிங் விடுறேன்னு சொல்லி ஏகத்தப்பா கீழே விழுந்து மண்ணை கவிட்டீங்க பாஸ். டேய், அதெல்லாம் நீ ஏன்டா சொல்கிற? உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பு. முதல்ல என்னோட மானத்தை வாங்குறதே நீ தான்டா. சரி, அவனை விடுங்க கைஸ், அவங்கிற நூபு பையன். இப்போ நம்ம வீட்டுக்கான ஃப்ரேமை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த 1001 படத்தில் 4 குச்சி நட்டுக்கிட்டு இருக்கோமே, இப்போ நம்ம நட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒன்றுலேயும் ஏறி நம்ம எல்லா சைடுமே அந்த எல் ஷேப்பில் அப்படியே கனெக்ட் பண்ணி விட போகிறோம் கைஸ். அதான் கைஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்ருவேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியாக ஹவுஸோட ஃப்ரேம் பில்ட் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல நம்ம கேப் விட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த வழியாக தான் நம்ம இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த சைடும் 2 ஃப்ளோர் கட்ட போகிறோம், இந்த சைடும் 2 ஃப்ளோர் கட்ட போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளோர் தான் பிரிக்கிறோம் கரெக்டாக. இப்போ நம்ம 5th பிளாக்கில் வச்சு ஏற்றிக்கிட்டே வரோம் கைஸ். நம்ம ஏற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபும் போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் பில்ட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டேன். ஆனால் காமிச்சேன்னா அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2th ஃப்ளோர் செவுறு எழுப்பியாச்சு.
இந்த ஃபஸ்ட்டு கட்டின பில்டிங்கில். இப்போ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ ரூஃப் போட்டுக்கிட்டு இருக்கோம் கைஸ். நான் ரூஃப் போடுறதுக்கு பிளான் தெரியாமல் மண்டையை பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் கைஸ், நான் உங்களுக்கு அந்த சைடு மேலே போயிட்டு நான் எப்படி ரூஃப் போடலான்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு பொருள் முக்கியமாக தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டு தான். ஏன்னா எல்லா வுட்டுமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா நமக்கு கிளாஸுமே தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கிளாஸ் தான் வைக்க போகிறோம். இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் கைஸ் பண்ணேன், எந்த கூகுள்லேயும் எடுக்கலை. இந்த க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இதை கட்டி முடிச்சாச்சு. இந்த சைடு க்யூப் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இதுலேயும் ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்தாச்சு. ஆனால் வாட்டர் பக்கெட் எடுக்காமல் வந்துட்டேன். கீழே எப்படி இறங்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க கைஸ், அது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ரூஃபை போடலாம். இது மேலே நிற்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்துட்டு அதில் எல்லாமே டாப்பும் போட்டு முடிச்சுட்டெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் தான் கைஸ் போட்டுட்ருக்கோம். கிளாஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அவுட்லுக்காக தான். இப்போ நம்ம ஷேடர்ஸ்லாம் போட்டோம்னா அது நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நம்மகிட்ட ஷேடர்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. வந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் போட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்துட்டு எப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளாஸ் போடும்போது நம்ம டார்ச் லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகலில் வைக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்பயுமே பகலில் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கும். அதுதான் கைஸ் இப்போ நம்ம கிளாஸ் போடுறோம். அடுத்து நமக்கு லுக்குமே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், எப்படி சொல்கிறது, லக்ஸுரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ கிளாஸ் போடுறோம். கிளாஸ் செய்கிறது பெரிய வேலையெல்லாம் எனக்கு கைஸ். நீங்கள் ஏதோ ஒரு சாண்ட் பயாமிக்கோ இல்லை ரிவர்கிட்டயோ போய்ட்டு இருக்கிற எல்லா சாண்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஃபர்னஸில் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கிடச்சிரும் கைஸ். இப்போ எல்லா கிளாஸையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே போகலாம். நம்ம அடுத்து கேட்டும் உல்ஃபும் டேம் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இங்கே ஒரு க்ரீப்பர் வந்துட்டாங்க கைஸ். நமக்கும் க்ரீப்பருக்கு ஏதோ தோஷம் இருக்குங்க கைஸ் நினைக்கிறேன் கைஸ். திரும்ப போன ஜென்மெண்ட்டில் வந்துட்டு ஏதோ அவங்க கூட அண்ணன் தம்பியாக போடணும்னு நினைக்கிறேன். திரும்ப நம்மளே விரட்டி வராங்க. ஐயோ சார், நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, பந்த தொடர்பு. Run. 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 ஆனால் இவன் எதுக்கு வரானே தெரில கைஸ். வரான் வெடிக்கிறான் செத்துறான் ரிப்பீட்டு, வரான் வெடிக்கிறான் செத்துறான் ரிப்பீட்டு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேட்டை டேம் பண்ணலாம் கைஸ். ஒரு வில்லேஜை தேடி வந்துருக்கோம். அதுக்கு மாதிரி நம்ம கருப்பனை கட்டி போட்டுருலாம், இல்லை ஏன் ஓடிடுவான். ஓகே, அவனை கட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு ஏதாவது கேட் ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம டேம் பண்ணலாம் கைஸ். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது கைஸ். என்ன அப்படின்னா கேட் கிட்ட நம்ம ஃபுட்டை வச்சுட்டே நிற்கணும் கைஸ். லைட்டாக திரும்பினா கூட ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை பார்த்துட்டேன். ஒரே இடத்துல வந்துட்டு இந்தியன் டைலட்டில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கேன். இப்போ கேட்டும் கிட்ட வந்துருச்சு. அப்படியே லைட்டாக ஐயோ ஓடிடுச்சு. இங்கே வாங்க நல்லா டேஸ்டியான மீன் வஞ்சரம் ஃப்ரை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நீ வராமல் சாப்பிடாம ஓடுற, நீங்கள் வா பொறுமையாக ஐயோ ஓடிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம திரும்பக்கூடாது கைஸ். திரும்பாமல் கை கால் அசைக்காமல் மூடிக்கிட்டு உக்காந்தோன்னா அதுவாக வந்துடும். வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இப்போ திரும்பிடலான்னு நினைக்கிறேன். திரும்பலாம் ஐயோ ஓடிடுச்சு. இப்போ இருங்க மறுபடியும் போயிட்டு லீஷ் போட்டு பிடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். நில்லுங்க, ஓடாத தாமி நில்லு. ஐயோ நிற்க மாட்டேங்குது கைஸ். இருங்க கைஸ், நான் எடுத்துடலாம். அதை அப்படியே டேம் பண்ணிடலாம். ஒரே இடத்துல நின்னா திரும்ப அதுவா வரும். அவ்வளோ தூரம் ஓடிடுச்சு. அது திரும்ப அதுவாக வரும்னு நினைக்கிறேன். வருதா? வருது கைஸ், பொறுமையாக வருது. அது இப்போ ரேம்ப் வாக் போட்டு வருது. ரேம்ப் வாக் ரேமோன்னு வருது. அது பொறுமையாக நின்று அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே திரும்பி அதை பார்த்து டேம் காமிச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு கேட்டை இப்போ நம்ம டேம் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு 8 கேட் டேம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டில் ஒரு படையே உருவாக்கி கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உல்ஃப் தான் நமக்கு தேவை. உல்ஃப் எப்படி டேம் பண்ணால் இது சரியான சோத்து மாடு உல்ஃபாக இருக்குது கைஸ். இது எடுத்த ஒரு 20 எலும்பு கொடுத்தோன்னா டேம் ஆகுது. இது கொஞ்சம் ஈஸியாக டேம் ஆகிடுச்சு. 2 எலும்பில் டேம் ஆகிடுச்சு கைஸ். இது நல்ல பையன், சரியான சோத்து மாடாக இருக்கான். நல்லா ஒரு 12 எலும்பை வாங்கி நச்சக்குன்னு மிக்சர் தின்ற மாதிரி தின்னுட்டு உக்காண்டிருக்கான். இப்போ இவங்க எல்லாரையும் இப்போ தின்ன எலும்புக்காக இவங்களை நடக்க விடணும். இப்போ இவங்களை எப்படியா நடக்க விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லா கேட்டையும் ஒரு பூனை படையே இருக்குது நம்மகிட்ட.
இது ஒன்று ஒரு ஒரு மூலையில் உட்கார வச்சிடலாம். இனிமேல் அந்த க்ரீப்பர் எப்படி வருதுன்னு பார்க்குறேன், எப்படி வெடிக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ ஒன்றுத்தையும் ஒரு மூலையில் உட்கார வச்சிடலாம் கைஸ் அழகா. ஃபஸ்ட்டு நான் நாயை உட்கார வச்சிடலாம், அப்போ தான் எலும்பு வந்துச்சுன்னா அடித்து கொண்டுரும். இப்போ இங்கே உட்கார வச்சாச்சு. இப்போ இன்னொரு நாயை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிடலாம். உல்ஃப் இங்கே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி யாரோ இங்கே அசிங்கமாக டேட் வச்சுருக்காங்க, எடுத்து விட்டுடலாம். வேறு யாரும் இல்லை, நான் தான் என்ன தெரியாமல் வச்சிட்டேன். இங்கே ஒரு கேட் உட்கார வச்சாச்சு, இது அழகாக இருக்குது. உல்ஃபை கொஞ்சம் டேம் பண்ணிவிட்டு உட்கார இங்கே இருக்குது. ஓகே, இல்லை இது ரவுண்ட்ஸில் இருக்கணும், நம்ம வேறு கேட்டை இங்கே உட்கார வச்சுக்கலாம். ஐயா இல்லை, நம்ம தெரியாமல் பெட்டை வச்சு அதுக்கு நல்லா சொகுசாக பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கோம் கைஸ். இந்த உல்ஃப் இங்கே உட்கார வைக்க வேணாம், வேறு எங்கேயாவது உட்கார வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எந்திரி இந்த உல்ஃப்லாம் கைஸ் எப்படியானாலும் ஒரு 20 எலும்பையாவது சாப்பிட்ருக்கோம், விடவே கூடாது கைஸ். இது சாப்பிட்ட எலும்புக்கிட்ட நடக்க வச்சு அவனுக்கு இன்றைக்கி எப்படியாவது உட்கார வச்சுட்ருவோம். எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேம் பண்ணி ஒழுங்காக ஒரு இடத்துல ஒரு போஸ்ட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கேன். இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவனுக்கு குரூப்புக்கு ஒரு பேர் வைக்க வேண்டிய செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஜெட்டி பாய்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஜெட்டி பாய்ஸ், நீ உல்ஃப் ஜெட்டி பாய், நீ எலும்பெல்லாம் வந்துச்சுன்னா கடிச்சு கொடற. பூனை ஜெட்டி பாய், நீ என்ன பண்ணுற, க்ரீப்பர்லாம் வந்துச்சுன்னா அதை பயம் முட்டி அனுப்புகிற. இவங்களாம் வச்சுட்டு மேய்க்கிறீங்க. எனக்கு எப்படி தெரியுமா கைஸ் இருக்கு, இந்த கலகலப்பு படத்தில் சந்தான் ஒரு டைலாக் சொல்லுவேன். திமுங்கலம், நீ என்ன பண்ற, நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜார. பேயே திமுங்கலம், பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜார. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இன்னும் இந்த வீடியோவில் இப்போ நமக்கு ஒரே ஒரு வேலை தாங்க கைஸ் பாய். என்ன அப்படின்னா வீடியெல்லாம் பிரகாசமாக கட்டி உள்ளெல்லாம் லைட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வெளியே தான் பழைய பூத்து பங்களா மாதிரி இருண்டு போயிருக்கு. அதனால் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி வீட்டை சுற்றி ஃபுல்லாக விளக்கு வச்சோமே. இப்போ நம்ம டார்ச் வைக்க போகிறோம். நீங்கள் அதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுறேன், மியூசிக்கோட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எல்லாத்துலேயும் லைட்டும் வச்சாச்சு, டார்ச்சும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வீட்டோட ஃபைனல் லுக்கு. இதோட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்தி வச்சுக்கோங்க மறக்காமல். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு வரும். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் பொட்டேட்டோ கேமர்.